சொந்த ஊரான திருவாரூரிலிருந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்துக் கட்சியின் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சொந்த ஊரான திருவாரூரிலிருந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. பரப்புரையை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கை நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் வேட்பாளர் பட்டியல் வெளியான உடனே திருவாரூர் பரப்புரையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கவிருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. சொந்த ஊரான திருவாரூரிலிருந்து பரப்புரையை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தொடங்கவிருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. சொந்த ஊரான திருவாரூரிலிருந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்வந்த் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெய்வந்த், தொடர்பான விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி அனைத்து கட்சிகளும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். சில கட்சிகள் உடைய கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தனது சொந்த ஊரான திருவாரூரிலிருந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையை மேற்கொள்ளவிருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கை நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனது சொந்த ஊரான திருவாரூரிலிருந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையை மேற்கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. வேட்பாளர் பட்டியல் வெளியான உடனேயே திருவாரூரில் பரப்புரையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்குகிறார் என்ற தகவலானது வெளியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி அனைத்து அரசியல் கட்சிகளும் மும்முரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. அரசியல் பணியில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தனது சொந்த ஊரான திருவாரூரிலிருந்து பரப்புரையை மேற்கொள்ளவிருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. திமுக தேர்தலில் நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருவாரூரிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையை மேற்கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது.